நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது ஜூலை மாதம் வியாழக்கிழமை 16/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மதியம் 12:15 தொடக்கம் 1:15 வரை. அடுத்த இன்றைய நாளினுடைய ராகு காலம் இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்த இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணிக்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று பிற்பகல் 12:28 வரை துவிதியை திதியும் பின்பு திருதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:03 வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:03 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாடிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். இன்றைய தினம் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 31ஆம் நாள் 16/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே இந்த புதன்கிழமை ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. நீங்கள் இந்த புதன்கிழமையில் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். அது நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு சிறப்பாக அமைந்துவிடும். இந்த புதன்கிழமைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது. சுபகாரியங்கள், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு கல்யாண வீடு, ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு திருமணப்பதிவு, எதுவாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு பயணங்கள் இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த புதன்கிழமை நாமும் இந்த புதன்கிழமையிலே இறை வழிபாடுகளை எல்லாம் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்யலாம். அல்லது ஆலயத்துக்கு போவதற்கு நேரம் கிடைக்காவிட்டால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம். தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்யலாம். சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுதும்
நல்ல மனம் நமக்கு இருக்க வேண்டும். 4 பேர் நம்மை பார்த்து பெருமையாக பேச வேண்டும்ங்கிறதுக்காக நானும் கோவிலுக்கு போகிறேன் என்றதுக்காக போகிறதில்ல. மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் செலுத்த வேண்டும். ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். அவ்வாறு இறை பிரார்த்தனை செய்கின்ற பொழுதுதான் நாம் எதையெல்லாம் நினைத்து இறைவனை வேண்டுகின்றோமோ அதெல்லாம் இறைவன் தருவாராம். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னுமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நல்ல எண்ணங்களோடு செல்ல வேண்டும். தேவையில்லாத கதைகளை பேசிக்கொண்டு புறவார்த்தைகள் பேசிக்கொண்டு ஆலயத்துக்கு போவதல்ல. அது நாம் வேறு இடங்களுக்கு போகிற பொழுது அவ்வாறு போகலாம். ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தோய்த்துள்ள ஆடைகள் அணிந்து ஆசார சீலராக சிவநாமத்தை மனதிலே எண்ணிய வண்ணம் இறைவனை சிந்தனை மனதிலே கொண்டு ஆலயங்களுக்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எதை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அது நிச்சயமாக நிறைவேறும். எப்போ? ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி நாம் பிரார்த்தனை செய்தார். கை மட்டும் சாமியை கும்பிடும், கண் பக்கத்தில் நிற்கிறவரை பார்க்கும், அங்கால என்ன பேசுகிறார் என்பதை காது கேட்கும். இவ்வாறு இருந்தால் அது வழிபாடாகாது. இறை வழிபாடு செய்யப்படுகின்ற பொழுது சிந்தனை வேறுங்க இருக்கப்படாது. ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு இறை சிந்தனையிலே இறைவனுடைய அழகை நாம் மனதுக்குள்ளே கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த இறையருள் நமக்கு பூரணத்துவத்தை தருவது மட்டுமில்லாமல் எல்லா விதமான சிறப்புகள், நாம் எதையெல்லாம் வேண்டுகின்றோமோ இந்த வேண்டியது அனைத்தையும் தருபவர். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். யாரெல்லாம் எதை கேட்கிறார்களோ அவ்வப்போது அவர்களுடைய பலாபலன்கள் படி அவை கிடைத்து கொண்டே இருக்குமாம். இப்போ நாம் ஒரு வங்கியிலே பணத்தை சேர்த்து வைத்தால்தான் நாம் நம்முடைய கிரெடிட் கார்டு கொண்டு போய் விசா கார்டை கொண்டு போய் எந்த ஏடிஎம்மிலும் காசு எடுக்கலாம். பேங்கில் காசு இல்லாதவன் போய் ஏடிஎம்முக்குள்ளே போய் காட்டை போட்டால் காசு வராது. எனவே நல்ல எண்ணங்களோடு நாம் இறை பிரார்த்தனை செய்தால் நாம் எதை வேண்டுகிறோமோ அதை இறைவன் தருவான் என்கிற நல்ல சிந்தனையோடு இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சியினருக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 16/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடவராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே சிரமங்கள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி, மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல நிறைவான பலாபலங்கள் கிடைக்கும். ராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலைகள் இருக்கும், இழுபறிகள் இருக்கும். காரியங்களிலே
தடைகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கும் இன்றைய நாளிலே உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், மனச்சோர்வு இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே மந்த நிலைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் சிறப்பாக அமையும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல்கள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே சிரமங்கள் இருக்கும். எனவே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அனுகூலங்கள் அமையும். இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது ஜாதக ரீதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்குரிய பலாபலங்களை நாங்கள் அலசி ஆராய்வது உண்டு. மனிதனாக பிறந்த எல்லோருமே ஜாதகத்திலே அந்த ஜாதகம் காட்டுகின்ற வழிநெறிகளை பார்த்து கொள்வது இயல்பு. இதிலே எங்களுக்கு சூட்சுமமாக பல நிகழ்வுகள் உண்டு. ஒருவருடைய ஜாதகம் நல்ல சிறப்புகளை எப்பொழுது கொடுக்கின்றது, எப்பொழுது ஒரு ஜாதகம் மனிதனுக்கு எதிர்மறையான சிரமங்களை கொடுக்கின்றது என்பதை நாங்கள் ஜோதிடர் மூலம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, ஒரு சிறப்புகள் உண்டு. இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஜாதக ரீதியாக அமைகின்ற கட்டங்களிலே, அமைகின்ற கிரகங்களிலே, அந்த ஆகர்ஷணங்களிலே நிறைய நன்மைகளும் எதிர்மறையான பலன்களும் அமையும். இயல்பாக ஜாதகத்தின் உயிர் என்று சொல்லப்படுவது லக்கினம். இந்த லக்கினம் சரியாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அதிகமான சிறப்புகளும் நன்மைகளும் அமைவதோடு மட்டுமில்லாமல் இந்த பெரும் துன்பங்களிலிருந்து காக்கப்படுகின்றார். இயல்பாக, அதாவது நல்ல கிரக ஆளுமையோடு ஒரு ஜாதகம் அமைந்துவிட்டால் இந்த ஜாதகருடைய தன்மைகள், அந்த லக்னாதிபதி அமைந்த இடம், அவற்றின் மூலமாக அவருக்கு சிறப்புகளும் மேன்மைகளும் மிக உன்னதமாக அமைந்து விடுகின்றது. இயல்பாக நாங்கள் சில லக்னங்களை எடுத்துக்கொண்டோமானால் இடவ லக்கணம் லக்னாதிபதி சுக்கிரன், மிதுன லக்கணம் லக்னாதிபதி புதன், சிம்ம லக்கணம் லக்னாதிபதி சூரியன், கன்னி லக்கணம் லக்னாதிபதி புதன், துலாம் லக்கணம் லக்னாதிபதி சுக்கிரன், தனுசு லக்கணம் லக்னாதிபதி குரு, மீன லக்கணம் லக்னாதிபதி குரு, மகர லக்கணம் லக்னாதிபதி சனி. இப்படியான இந்த லக்னங்கள் அமைகின்ற பொழுது அந்த லக்ன அதிபதிகளுக்குரிய அந்த சிறப்பு, அந்த மேன்மை, அது மிக உன்னதமான சிறப்புகளை கொடுத்து விடுகின்றது. அந்த லக்னாதிபதிகள் கேந்திர திரிகோணங்களை அமைந்துவிட்டால் பெருந்துன்பங்கள் அவரை சூழாமல் பெருந்துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்து விடுகின்றது. ஒரு பிரச்சனை வரப்போகுதென்றால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆளுமை திறனை அந்த ஜாதகருக்கு அது கொடுத்து விடுகின்றது. அதே போல் அந்த கிரகங்களுடைய ஆளுமை என்பது இந்த கேந்திரங்களிலே திரிகோணங்களிலே லக்னாதிபதி அமைந்து அதிலும் ஆட்சி உச்சத்தோடு அமைந்துவிட்டால் அது ஒரு தனித்துவமான சிறப்பை, தனித்துவமான மேன்மையை கொடுத்து விடுகின்றது. அதன் மூலமாக பல நன்மைகளை, பல சிறப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு கிடைத்து விடுகின்றது. எனவே லக்னம் லக்னாதிபதி இந்த ரெண்டினுடைய அமைப்பு சிறப்பானதாக, மேன்மையானதாக அமைந்து விடுகின்றது. அது அமைகின்ற ஸ்தானங்களை பொறுத்துத்தான் இந்த அமைப்பு அமைகின்றது. இயல்பாக நாங்கள் பொதுவாக சில லக்னங்களை எடுத்துக்கொண்டோமானால் அந்த லக்னத்தினுடைய அதிபதி அமைகின்ற இடமாக இருந்தாலும் அது மத்தியம பலனுக்குரிய லக்கணங்களாக இருக்கும். சில லக்னங்களை எடுத்துக்கொண்டோமானால் அதை மிக
சிறப்பான நன்மைகளை கொடுக்கின்ற லக்கணமாக இருக்கும். இவையெல்லாம் ஜாதக அமைப்பிலே அமைகின்ற அமைப்புகள். எனவே இந்த கோசார பலன்கள் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றன. பொதுவாக அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, அஷ்டார்த்த சனி, இப்படியாக சனி கோசாரங்கள். குருவினுடைய கோசாரத்திலே குருவினுடைய அமைப்பு ஜென்மகுரு, அட்டமத்து குரு, 4ஆம் இடத்து குரு, 12ஆம் இடத்து குரு என்று 6ஆம் இடத்து குரு என்று அமைகின்ற பொழுதெல்லாம் அந்த கொஞ்சம் சிக்கல்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களை உருவாக்கி விடுகின்றது. எனவே இந்த 2 நிலைகளையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு அதற்கேற்ப முகம் கொடுக்கக்கூடிய வல்லமையை இந்த லக்ன அதிபதிகள் அமைகின்ற இடங்களை பொறுத்து அவை எங்களை காத்து கொள்ளுகின்றன. பெரும் துன்பங்கள் இல்லாமல் காக்கக்கூடிய வல்லமையை இந்த லக்னம் சார்ந்த அதிபதிகள் நமக்கு கொடுத்து விடுகின்றது. இது ஒரு இயல்பான நல்ல நடைமுறையாக ஜாதகத்திலே அமைகின்றது. எனவே ஜாதக அமைப்பு என்பது நமது பூர்வ புண்ணிய பலங்களின்படியும் அமைகின்றன. அதே நேரம் இந்த லக்னாதிபதியும் அமைகின்ற கிரகங்களும் நமக்கு சாதகமாக பெருந்துன்பங்கள் விடாமல் காத்து கொள்வதற்கு எங்களுடைய நடைமுறையும் அங்கே முக்கியமாக கணிக்கப்படுகின்றது. ஒருவருக்கு ஜாதகத்திலே நல்ல உச்சமான பலங்கள் இருந்தாலும் நடைமுறையிலே அவருடைய நல்ல நடத்தைகள் அற்றவையாக போகின்ற பொழுது துன்பங்கள் இன்னும் அதிகமாகிவிடுகின்றது. நாம் ஒரு உயரத்திலே இருக்கின்ற பொழுது, நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இருக்கின்ற பொழுது, நாம் யாரையும் இதையும் செய்து கொள்ளலாம். நமக்கு வசதிகள், அதற்குரிய வாய்ப்புகள், அதற்குரிய படைபலங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய விதிப்பயன், அதாவது நாங்கள் செய்கின்ற வினைகள் ஒவ்வொன்றுக்கும் அங்கே கணக்கெழுதப்படுகின்றது. நமது கால முடிவுக்குள்ளே எமக்கு அது திருப்பி கிடைத்துவிடும். நாங்கள் ஒருவரை துன்பப்படுத்துகின்ற பொழுது, தேவையில்லாமல் அவருடைய மனதை கஷ்டப்படுத்துகின்ற பொழுது, அதற்குரிய துன்பமும் கஷ்டமும் நம்மை நாடி வரும். அதற்குரிய காலம் நமக்கே வந்து சேரும். எனவே தேவையற்ற அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வியலிலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உயர்வு, எங்களுடைய வாழ்வியல் நேர்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வியல் வரையறைகள், இவைகளை நாம் சரியாக பற்றி கொண்டோமானால் அந்த வாழ்க்கை மிக இனிதாக அமைந்துவிடும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். இக்குறளினுடைய பொருளாக பெருமை பண்பு பிறருடைய குறைபாட்டை மறைக்கும், சிறுமையோ பிறருடைய குற்றத்தையே எடுத்து சொல்லிவிடும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். இக்குறளினுடைய பொருளாக பெருமை பண்பு பிறருடைய குறைபாட்டை மறைக்கும், சிறுமையோ பிறருடைய குற்றத்தையே எடுத்து சொல்லிவிடும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளுக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.